இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வரவேற்க தகுந்தது தான், செய்யணும். அட்லீஸ்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆர் சரியாக நடக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, அவதிப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லல் பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எஸ்ஐஆர் நியாயமானது என்று சொல்லுகிறார் என்றால், அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு மக்களுக்காக போராடுகிறார்கள். எல்லா கட்சியும் நாங்கள் வரவேற்கிறோம். தோல்வி இல்லைங்க, நாங்கள் எங்கே தோல்வி அடைஞ்சோம்? ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது, இந்த தேசம் தோல்வி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது. காங்கிரஸ் பேர் இயக்கம் மக்களுக்கான இயக்கம். 140 ஆண்டுகள், ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, முக்கால் நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டு இல்லை, 140 ஆண்டுகள் இந்திய தேச மக்களுக்காக குரலாகவும் முகமாகவும் இருக்கின்ற இந்திய காங்கிரசுடைய பேரியக்கம் இன்னும் வலிமை பெற்றிருக்கிறது. தேர்தலில் எங்களுடைய கட்சி என்பது 1885ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட போது அதிகாரத்தை நுகர வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் கிடையாது. மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வர வேண்டும், பசி பட்டினியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் வேளாண்மை துறையில் புகழ்பெற்ற சுவாமிநாதன் அவர்கள் நியமித்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம். எல்லோருக்கும் பால் கிடைக்க வேண்டும், வெண்மை புரட்சியை கொண்டு வந்தது. கிராமங்களில் உள்ளவர் எல்லோருக்கும் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகாவை கொண்டு வந்தது. ஆகவே ரைட் டு ஃபுட், உணவு பாதுகாப்பு திட்டம், உரிமை திட்டம், ரைட் டு எஜுகேஷன், எல்லோருக்கும் கல்வி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எல்லோருக்கும் தகவல் பரிமாற்றம் கொண்டு வந்து காங்கிரஸ் பேரியக்கம். எதுக்காக கொண்டு வந்தது? இந்த தேச மக்களை மகிழ்ச்சியோடும், இந்த மக்கள் எல்லா உரிமையோடும் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்றுதான் வாக்குரிமையை பெற்று தந்தது. முன்னாடி காலத்தில் எல்லோருக்கும் வாக்கு கிடையாது. பட்டாதாரிகள், படித்த பட்டாதாரிகளும் நில உடைமை பட்டாதாரிகளும் தான் வாக்கு. ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் தான் அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைமையில் எழுத வைத்து எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற அந்த வாக்கு அதிகாரத்தை பெற்று தந்தது காங்கிரஸ் பேரியக்கம். ஆனால் இன்றைக்கி வாக்கு அதிகாரம் எங்கே இருக்குது? வாக்குரிமை எங்கே இருக்குது? நான் நினச்சவங்க ஓட்டு போட முடியுமா? என் கிராமத்தில் வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. இஸ்லாமியர் இருக்கார், கிறிஸ்தவர் இருக்கார், பார்சி இருக்காங்க, சீக்கியர் இருக்காங்க, பௌத்தர் இருக்காங்க, பட்டியலின மக்கள் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள். ஓட்டு போட முடியுமா? யார் வாக்குகளை வைத்து கொள்ள வேண்டும், யார் வாக்குகளை அகற்ற வேண்டும் அகற்றுறாங்க. இதுதான் ஜனநாயகமா? அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயகம் தோல்வி அடைந்திருக்கிறது. காங்கிரஸ் தோல்வி கிடையாது, இந்த நாடு தோல்வி அடைகிறது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையெல்லாம் முறியடிக்கிற வல்லமையும் எல்லா ஆற்றலும் உள்ள முதலமைச்சர் இங்கே